ஹே காஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது 2023 வந்த ஒரு தமிழ் ஆக்ஷன் ஃபிலிம். இதோட ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 hours 15 minutes கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனால், நம்ம ஹீரோ சின்ன வயசுலேருந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு சொல்லிட்டு கனவோடு இருப்பார். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இவருக்கு வரும். அதாவது ஒரு பெரிய கிளப்லேருந்து இவருக்கு ஒரு சான்ஸ் வரும். பட் நம்ம ஹீரோவால் அந்த ஒரு ஃபீஸை பே பண்ண முடியாது. இவருடைய வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சப்போர்ட் இருக்காது. பட் நம்ம ஹீரோவோட மென்டர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வருவார். அதாவது அந்த ஒரு கிளப்பில் சேர்த்து விடுறதுக்கு அவர் ட்ரை பண்ணுவார். பட் இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட மென்டர் இறந்துருவார். அவருடைய இறப்புக்கு காரணமாக இருக்கிறது அவருடைய சொந்த பிரதர் தான் சொல்லிட்டு எல்லாருமே முடிவு பண்ணுவாங்க. பட் நம்ம ஹீரோ வளர்ந்ததுக்கப்புறமா அந்த ஒரு நபர் நம்ம ஹீரோவை மீட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் அவர் இறந்ததுக்கு நான் காரணம் இல்லை, அதுக்கு இன்னொரு நபர் தான் காரணம்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை காமிப்பார். அவர் இப்போ வளர்ந்து வர ஒரு பொலிட்டீஷியனாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட மென்டர் இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு பிளேஸில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி இருக்காது. பட் அவர் போனதுக்கு அப்புறமா எல்லாமே ஆப்போசிட்டாக மாறி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவோட லைஃப், இவரோட ஜேர்னி எங்கே போகுது, அடுத்தடுத்து இவர் என்ன டெசிஷன் எடுக்கிறாரு, இதெல்லாம் எங்கே போய் முடியுது, இதுக்கப்புறமா என்ன ஆச்சுங்கிறத இந்த படத்துடைய பாக்கி ஸ்டோரி. ஓகே காஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.